ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. குவளை புஷ்பத்தில் இருக்கிற பொறிவண்டு, பொறிகளார்ந்திருக்கிற வண்டுகள் கண்படுப்ப, நன்னா தூளியாற்றாப்புல இருக்குன்னு தூங்க பொறிவண்டு கண்படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. இது கழனியில் நிலவளத்தை சொன்னார். இப்போது பால் வளத்தை தெரிவிக்கிறார். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. தேங்காதே, கால்களை பின்னே வைக்காதே. புக்கிருந்து, இடையர்கள் அந்த ஊர்ல மாட்டை பால் கறக்க போகிறார்கள்னால் மாடுனுடைய பெருசு, அது கொடுக்க போற பாலோட அளவு, மாடுனுடைய எண்ணிக்கைகளை பார்த்தா நம்மால் ஆகாதுன்னா அப்படின்னு காலை பின்வைக்க தோணுமா? தேங்காதே, அந்த மாதிரி வா பின்வைக்க மாட்டா. இந்த கோபகுமார்களுக்கு எத்தனை ஏற்றம்னா, எத்தனை மாடா இருந்தாலும் கறக்கிறதுக்கு தயார். மாட்டுக்கு என்ன ஏற்றம்னா நீங்க எப்படி கறந்துடுறீன்னு பார்ப்போம் என்ன ஒன்னுக்கொன்னு போட்டியாய். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. குடம் நிறைக்கும் சீர்த்த முலை, அந்த மாடுகளுடைய காம்பிற்கு ஏற்றம் என்னவெனில் கறந்துட்டே இருக்க வேண்டாம், காம்பை தொட்டு விட்டுட்டா பாத்திரம் நிறைஞ்சிடும். சீர்த்த முலை பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், பசுக்கள் அத்தனையும் வள்ளல் பெரும் பசுக்கள். பகவான் வள்ளல், தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமிரே இவை உள்ளது என்று ஆச்சார ஹிருதயத்திலே நாயனார் தெரிவிக்கிறார். சீதை உபதேசித்தாள், மகனான பிரகலாதன் உபதேசித்தான், தம்பியான விபீஷணன் உபதேசித்தான், அம்மாழ்வார் உபதேசித்தார், ராமானுஜர் உபதேசித்தார். இவ்வாறும் யாரும் கேட்டுக்காமலே உபதேசிப்பார்களாம். ஹிரண்ய கசிபுக்கு போய் பிரகலாதன் உபதேசித்தானே, என்ன வள்ளல்மை! அவனை வெட்டணும்னு பார்த்துட்டு இருக்கான், கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நல்ல விஷயத்தை உபதேசிக்கிறான் இல்லையோ. நாம் இந்த பழக்கத்தை வச்சுக்கிறதே இல்லை. நம்ம பல இடத்துல போய் பழகிறோம் இல்லையோ. அங்கே நாஸ்திகர்களும் இருக்கலாம், அது ஆஸ்திகத்தை பற்றியே தப்பாக பேசிட்டு ஆஸ்திக நாஸ்திகர்களும் இருப்பாள். நாஸ்திகர்களாக இருந்துட்டா கூட திருத்தி விடலாம், ஏன்னா இப்படித்தானே தெரிஞ்சுப்படும். ஆனால் ஆஸ்திக நாஸ்திகர்களாக இருந்தால் நாத்திகரும் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை என்னும் மணவாளவமனிகள் உபதேச ரத்னமாலையில தெரிவிக்கிறார். நாஸ்திகரையும் விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனையும் விட்டுடு, ஆஸ்திகனை மட்டும் பற்றிக்கொள் என்ன உபதேச ரத்னமாலையில பாசுரம். நாஸ்திகர்கள்ல அடையாளம் கண்டுபிடிச்சு விடலாம். ஆஸ்திக நாஸ்திகர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நமக்கு உடனே தோணும், ஓ நமக்கு நாஸ்திகர்கள்லாம் நன்னா தெரியும், அது ஆறு ஆஸ்திக நாஸ்திகன்னு. நாம தெரிஞ்சுட்டு இருக்கிற எல்லாருமே ஆஸ்திக நாஸ்திகால் தான், அவ யாருமே நாஸ்திகால் இல்லை. எல்லாரும் ஆஸ்திக நாஸ்திகர்கள். வெளியிலே நாஸ்திகம், உள்ளுக்குள் ஆஸ்திகம், இப்படிதான் ஓடுகிறதே தவிர ஆரும் இப்போ வெளியில சுத்த நாஸ்திகம் பேசுறதுக்கு அது என்றோர் இந்த பௌத்தனும் ஜெயினனும் பேசிட்டு இருந்தாலே தவிர இன்னெல்லாம் அதற்கு ஆள் கிடையாது. ஆகையாலே நாம் பகவானிடத்திலே பற்ற போகிறோம். நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். நாம் பிடிச்சுக்கணும்னாலே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரென விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர். நாஸ்திகனையும் விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனையும் விட்டுடுன்னார். அந்த நாஸ்திகர்களில் தலைவன் ஹிரண்யகசிபு, அவனுக்கும் பிரகலாதன் உபதேசித்தான் ஒல்லியோ. இந்த நாஸ்திகர்களில் தலைவன் தான் ஒருத்தன் ராவணன், அவனுக்கும் விபீஷணன் உபதேசித்தான் ஒல்லியோ. இவர்கள் உபதேசித்தது இருக்கட்டும், இவ எல்லாருக்கும் ஆதாரம் யாரு? இப்போ சீதை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள், பிரகலாதன் ஹிரண்யகசிபுக்கு உபதேசித்தான், விபீஷணன் ராவணனுக்கு உபதேசித்தான். நம் போன்ற மக்களுக்கு ஆழ்வாரும் ராமானுஷரும் உபதேசித்தார்கள். அதுவே தேவலை. ஆனால் இங்கே நமக்கு உபதேசிக்கிறது இருக்கு பாருங்க. ஏன்னா அவனானும் ஒருத்தன், ஒரு சமயம் அத்தோட கொன்னுடலாம். ஆனால் நம்மிடத்துல பல சமயம் கொல்றதும் இல்லை. 3 ராவணனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். நம்மளை யாரும் பெருமாள் கொன்னுடுறது இல்லை. ராவணன் ஒருத்தன் தான் இருந்தான், நாம் பல பேர் இருக்கிறோம். அவனும் ஒரு காலத்தில் தான் இருந்தான், நம்ம அனாதி காலமாக இருந்துட்டு இருக்கோம். ஆனாலே நமக்கு இருக்கிற வரைக்கும் பகவான் உபதேசிக்கிறார், சீதை உபதேசிக்கிறாளேன்னா இதுதான் சிரமம்னு கொள்ள வேண்டும். அப்போ ஆழ்வாரும் ராமானுஷரும் நமக்கு உபதேசித்தார்கள். இவா இத்தனை பேரும் கேட்காமலே உபதேசிக்கிறார்களே, இது எல்லாத்துக்கும் ஆறு ஆதாரம், யார் மூலம்னால் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது தான். ஏன்னா அவர் தானே கேட்காமலே கொடுத்தான். அர்ஜுனனிடத்துல என்ன நன்மை இருந்ததுங்கிறதுக்காக கொடுத்துருக்கார். அந்த கண்ணனே யாரை பார்த்து வள்ளல் தன்மையை தெரிஞ்சுட்டு இருப்பார்னா இப்போ இந்த பாசுரத்தில் இருக்கிற பசுமாடுகளை பார்த்து தான். வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இது எவ்வளவு கொடுக்கும்னா, இந்த பசு கொடுக்கறத பார்த்து கண்ணன் சின்ன வயசுல முடிவுக்கு வந்துட்டாராம், இந்த பேரை ஒரு தடவை நாம வயசானப்புறம் எடுக்கணும், அதற்காகத்தான் கீதையே சொன்னார்னு சொல்ல வேண்டும். ஆக பகவான கூட வள்ளன்மையை கொடுக்க வல்ல பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் ஒரு அர்த்தம். மற்றொரு அபிப்பிராயம், கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டே வள்ளன்மை பெற்ற பசுக்கள். கண்ணன் தொட்டு தொட்டே இது வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயிருக்கொல்லியும். நீங்காத செல்வம் நிறைந்து
ஏலோர் எம்பாவாய். இவ்வூரிலே நாட்டிலே உலகமெங்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த மனிதநேயம் கண்டிப்பா மக்களுக்கு வர வேண்டும். நாம் என்ன பிரார்த்திக்கிறோம் தினமும்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். மண்ணுலகம் அல்ல, மண்ணுலகம். மனிச்சுக்கள் மனிதர்கள். கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம் மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். அந்த இடத்துல நாம ஆண்டாளாகட்டும், இதை எழுதினவராகட்டும், ஸ்வேதத்வீபம் வாழட்டும், ஜம்பூத்வீபம் வாழட்டும், பரதகண்டம் வாழட்டும், தமிழகம் வாழட்டும் நான் சொல்லி வச்சிருக்கா? இல்லையே. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. ஆனா இன்னைக்கு வெளியில மேடையில பேசும்போது இவர்களுக்கெல்லாம் குறுகிய கண்ணோட்டம்னும் தங்களுக்குத்தான் நெடுகிய கண்ணோட்டம்னு சொல்லுண்டு தமிழேதான் தமிழகமேதான்னு கோஷிச்சுருப்பா. ஆனா அப்படி இந்த பாசுரங்கள் இல்லை. நாடெங்கும் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். இதுதான் உயர்ந்த கொள்கையே தவிர ஏதோ நமக்குன்னு தனியா ஒன்றை கேட்டுக்கிறது கொள்கையா? அது தமிழா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஆந்திரமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பக்தி பக்தி தான். கண்ணன் அந்த வித்தியாசம் பார்க்க போறது இல்லை. ஏன் அவ்வளவு தூரம்? பாஷை தெரிஞ்ச மனுஷர்களை பத்தியா பேசு? பாஷையே பேசாத குரங்கு, பாஷையே பேசாத அணில், பாஷையே பேசாத யானை, இவைகளையும் பகவான் ரட்சிக்கிறான். அதனால சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான், கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அனைத்தையும் காக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கும் ரட்சகனாக இருக்கிறான். நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று நாட்டாருக்காக ஆண்டாள் பல்லாண்டு பாடியது இந்த பாசுரத்திலே. இது 3வது பாசுரம். நாம கீழே விட்டிருக்கிற 2வது பாசுர அர்த்தம் பார்ப்போம். கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணுகிறாள். இன்னதையெல்லாம் செய்ய வேண்டும், இன்னத்தை செய்யக்கூடாதுன்னு பிரித்து கொடுத்தாள்னு பார்த்தோம் இல்லையோ? எல்லாரையும் கூப்பிடுறா ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள், இந்த பூலோகத்திலே நன்கு வாழக்கூடியவர்களே, வாழ்ந்துருக்கிறவர்களே வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நம் பாவைக்காக, நோன்புக்காக நாம் என்னென்ன செய்ய போகிறோம்னு கேளுங்கள். வைக்காத உடனே விசாரிச்சுட்டார். நாம் ஏதானு செய்யலாமோ? ஏன் செய்யும் கிரிசைகள் கேளிரோன்னு இருக்கேன்னா? இல்லையா, நாங்கள்லாம் பிரபன்னர்கள், அதனால ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கமே. ஆண்டாளும் பிரபத்தி சாஸ்திரத்துல அவலம்பித்தவதானே. ஆனா செய்யும் கிரிசைகள் கேளிரோன்னு இருக்கே, பண்ணணுமா பண்ணக்கூடாதா? தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தால் சோம்பர உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானேன்னு இருக்கு. மேம்பொருள் போக விட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி தாம்பரத் தலசரத்துன் கடத்தல இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. யாரெல்லாம் சரணாகதி பண்ணிவிட்டார்களோ, மற்ற பிரயோஜனத்தை கேட்காமல் பகவானே பிரயோஜனம் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நெருக்க பிராப்தி இல்லை. வியாக்கியானத்தில் இந்த பங்கிகள்லாம் அடிக்கடி வரும். வியாக்கியான புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தாலும், ஏன்னா அது ஒரு 800 வருஷத்து பழசு தமிழ் இல்லையோ. இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தமிழ் எழுதியிருந்தாலோ இன்னைக்கு அது மாறுறது. இப்போ இங்கே 70 வயசுக்காரா இருப்பாளோ இல்லையோ, அவளே 10 வயசும்போது என்ன தமிழ் பேசிட்டு இருந்திருப்பாளோ அந்த தமிழ் இத்தனை நாளி மாறி இருக்கும். மாறி இருக்கிறது தான் உயர்த்தின்னு நினச்சிடாதீங்கோ. மாறி நம்ம ஊரில் என்ன தமிழ் பேசுகிறோம் நமக்கு நன்னாவே தெரியும். அது தமிழே இல்லை. இப்போ ஏதோ தமிழ் பேசணும், தமிழ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர, பாசுரத்தில் இருக்கிற தமிழ் வியாக்கியான தமிழ் தான் சுத்தமான தமிழ். இன்னும் கேட்டால் வியாக்கியான தமிழ் கூட மணிப்பிரவாள தமிழ் தான், அது தமிழ் அல்ல. ஆழ்வார் பாசுரம் தான் செந்தமிழ். செந்தமிழ் இந்தமிழ் இன்கவி பாடும் பரமகவிகள் செந்தமிழாலேயே பாடினார்கள். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னை திரித்து எரித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஷன். ராமானுஷனுடைய திருவுள்ளத்தில் நீங்காத ஒரு அகண்ட தீபம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை ஏற்றி வைத்தவர் பொய்கை ஆழ்வார். ஒரு பக்கத்திலே சம்ஸ்கிருத வேதாந்தம், மற்றொரு பக்கத்திலே திராவிட பாஷை. இந்த 2 பிரித்து கார்த்திகை தீபமாட்டம் ஏற்றிட்டார். ஆனால் அவர் ஏற்றினது ஐப்பசி தீபம். அவர் கார்த்திகை தீபத்தில் ஏற்றாமல் ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்னும் பொய்கை பூதம் பேய் 3 ஆழ்வார்களும் விளக்கேற்றினார்கள். அந்த 3 விளக்கும் அவரவர்கள் அவதார ஸ்தலத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது, திருக்கோவலூர்ல இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா ராமானுஷர் உள்ளத்திலே அகண்ட தீபமாக அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். நம்ம உள்ளத்திலையும் எரியலாம். நாமும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியை சொல்லியிருந்தா அந்த தீபம் நம்முடைய உள்ளத்திலேயும் எப்போதும் எரியும். ஆகையாலே இந்த தீபம்ங்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது விளக்கு. விளக்கு தான் நமக்கு ஒளி கொடுக்க போகிறது. அப்படி நாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் 2 பிரியாக கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா
வியாக்கியானங்கள் எல்லாம் மணிப்பிரவாள முறையில் இருக்கொல்லையோ. மணிப்பிரவாளம்ங்கிறது வடமொழியும் தென்மொழியும் கலந்து எழுதியிருப்பது மணிப்பிரவாளம். மணி என்பது மணி, ரத்னம் மணி. பிரவாளம்ங்கிறது பவழம். இப்போ பவழத்தையும் வேறொரு மாணிக்கத்தையும் சேர்த்து ஒரு சங்கிலி பண்ணணும்னால் அது மாறி மாறி வரும். பார்க்கறதுக்கு நன்னா இருக்காது இல்லையோ. வைரத்திலேயே மாலை பண்ணிடலாம், பவழத்திலேயே மாலை பண்ணலாம், முத்திலேயே மாலை கோர்க்கலாம். ஆனால் நவரத்ன மாலை பண்ணணும்னா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இடையூறு இல்லாமல் பளிச்சுன்னு அது வரிசையாக கோர்க்கணும் இல்லையோ. அந்த கோக்க தெரிஞ்சு தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கோத்துருக்கா. சம்ஸ்கிருதமாக எழுதிட்டு போடலாம், தமிழாக எழுதிட்டு போடலாம். ஆனால் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து கலந்து எழுத வேண்டும் இல்லையோ. அதுதான் மணி பிரவாளம். ஒன்று மணியாட்டம், ஒன்று பிரவாளமாட்டம். இந்த ரெண்டும் வாசிக்கிறச்சே கண்ணுக்கு ஒன்று தட்டாமல் இயைந்து போகணும் இல்லையோ. அந்த வியாக்கியானம் தான் மணிப்பிரவாள வியாக்கியானம். பாசுரங்கள்லாம் செந்தமிழில் இருக்கும், வியாக்கியானம் மணிப்பிரவாளத்தில் இருக்கும். அதனால நமக்கு சம்ஸ்கிருத அறிவு குறைகிறபடியால் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். கவலைப்படாமல் ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் படிக்கிறதுன்னு வச்சுக்கணும். வியாக்கியான புஸ்தகத்தை வாங்குங்கோ, திருப்பாவே வச்சுக்கலாம். பெரியவாச்சானுடைய 3000 படி வியாக்கியானம் வச்சுட்டா கூட வாசித்து பார்க்கறது. ஒரு 50 வரி இருக்குன்னு வச்சுங்கோ, ஒரு 10 வரி புரியாது, பாக்கி 40 வரி நிச்சயம் புரியும். ஆனால் அந்த 40 வரியை வச்சு 10 வரியை புரிஞ்சுக்கலாம். இவர் அதை எழுதியிருக்காருன்னா 10 வரி இது போல் இருக்கு. ஒரு காலக்ஷேபம் கேட்டீங்கன்னா அந்த மிச்ச 10 வரி என்னான்னு புரிஞ்சுப்பட போகிறது. அதனால புஸ்தகத்தை வச்சுண்டு காலக்ஷேபம் கேட்டால் தான் ஆழ்ந்த கருத்துக்கள் புரியும். இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே உபன்யாசங்கள். உபன்யாசம்ங்கிறது வேறு, காலக்ஷேபம்ங்கிறது வேறு. உபன்யாசம்னா எங்கெங்கோ இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் உங்கள் முன்னாடி ஆனந்தமாக நீங்கள் கேட்கும்படி கொண்டு வச்சு விட்றது, அதோட சரி, அவ்வளவுதான் உபன்யாசம். காலக்ஷேபம்ங்கிறது அப்படி அல்ல. கிரந்தத்தை வைத்துக்கொண்டு வரிய படித்து அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு கூட விடாமல் பொருள் உரைத்தல். இப்போ இந்த வியாக்கியானத்தை படிச்சுட்டு அடி இங்கே வந்து சொல்லும்போது எனக்கு அந்த வியாக்கியானத்தில் ஏதானும் புரியலன்னா உங்களுக்கு அது தெரியவே வரப்போகிறதில்லை. ஏன்னா நான் விட்டுடுவேனே. ஒரு வினாத்தாளில் 10 கேள்வி கேட்டு 7 எழுதினா போருங்கிறா, அப்படி ஆயிடும் உபன்யாசம்ங்கிறது. ஏன்னா எங்களுக்கே எது புரியலையோ அதெல்லாத்தையும் இங்கே வந்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கொஞ்சம் சிரிக்கிறாப்புல சொல்கிறான், அடராப்புல சொல்கிறான், 1.5 மணி நேரம் ஆகிடும். இப்போ 1/2 மணி ஆகிடுச்சு பாருங்க. அதனாலே நாம் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே பொழுது முடிஞ்சு போடும். வியாக்கியானத்தை காலக்ஷேபமாக சொன்னால் அப்படி இயலாது. அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கும் பொருள் தெரிந்து தான் சொல்ல வேண்டும். அந்த சொல் வேற ஒரு பிரமாணத்தை மேற்கோளாக எடுத்திருந்தா அந்த பிரமாணத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லித்தான் பொருள் கொள்ள வேண்டும். அதனால நீங்க இதை படிச்சீர்கள்னால் வைஷ்ணவத்தினுடைய வியாக்கியானத்தின் ஆழ்ந்த கருத்துக்கள், அது ஒரு பணக்கார வியாக்கியானம் அப்படின்னு சொல்லணும். பணம்னா இந்த பணத்தை சொல்லலை, என்ன அழகான வியாக்கியானம் தெரியுமா? பொருட்செறிந்திருக்கிற செல்வச்செறிவு மிக்க வியாக்கியானம் அதில் எழுதி வைத்தார். நாம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது வையத்து வாழ்வீர்கள், நாம் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமான்னு பார்த்தால் ஓராழ்வார் தெரிவிக்கிறார், சோம்பர உகத்தி போலும் சோம்பி இருக்கிறவர்களை பகவான் நீ விரும்புகிறாய். மற்றொரு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், செய்யும் கிரிசகள் கேளீரோ, என்னென்னலாம் பண்ணமோ கேள். அப்போ பண்ணணுமா இல்லை தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்ன